அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரியவர்களே, பெரிய வீட்டிலே தோட்டம் எப்படி செய்வதென்று தான் உங்களுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பினை. பெரிய வளம் இருந்தால் நாம் சும்மா வைத்திருக்காமல் அதை பிரச்சனைப்படுத்த வேண்டும். இந்த வளவிலே பாருங்கள், அவங்க ஒரு சைட்டிலே சுரக்காய், நீண்ட சுரக்காய் போட்டிருக்கின்றார்கள். அது காய்த்திருக்கிறது. ஒரு பக்கத்திலே என்ன போட்டிருக்காங்கன்னா, கத்தரி போட்டிருக்கின்றார்கள். அதாவது நீள கத்தரி, அந்த வெள்ளை கத்திரி நீண்டதில் வந்திருக்கிற கத்தரி, இது கத்தரி கண்டு போட்டிருக்கின்றார்கள். அதே போல் இன்னொரு பகுதியில் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க இந்த வெண்டிக்காய் இதெல்லாம் இந்த நிலங்களை பயன்படுத்தி வெண்டிக்காய் செஞ்சு ஆஞ்சிருக்கிறார்கள். இதை பசலை எல்லாம் போட்டு ஆஞ்சி செய்யணும், அதை ஆஞ்சி இருக்கின்றார்கள். மறுநாள் அடுத்ததில் பார்த்தானாங்க, வெண்டிக்காய் அந்த அழகான தோட்டத்தில் வாழத்துக்கு கத்திரிக்காயோட பக்கத்தில் வெண்டிக்காயும் வருகிறது. அந்த வெண்டிக்காய் பாருங்கள், இதெல்லாம் வெண்டிக்காய் அழகான முறையில் செழிப்பாக இருக்கிறது. இந்த வெயிலுக்கும் கூட அந்த அழகாக இருக்கிறது நிற்கிறது. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, இதில் இந்த வைக்கோல் அதுக்கு முக்கிய பிரதானம். ஏன்னா அது இந்த அந்த கண்டுக்கு மேலே இந்த வைக்கோல் இருக்கணும். அப்போ தான் அந்த வெயிலுக்கு தாக்கு பிடிக்கும். இதை எப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் பாருங்கள், இதில் பசலையெல்லாம் தேவைதானே. அந்த பசலைக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க எருவை வாங்குறாங்க, இந்த வைக்கோல் வாங்குறாங்க, கழிவுகளுக்கான நம்ம வீட்டில் வர கழிவுகள், அந்த வந்து வாழை நட்டிகள் அதெல்லாம் வெட்டி போட்டிருக்காங்க. அந்த என்ன இதை பாருங்க, இதெல்லாம் வாழை நட்டி இருக்கிறது, இதெல்லாம் வெட்டி போட்டிருக்காங்க. வெட்டி போட்டு என்ன செய்வாங்கன்னு மண்புழுவையும் சேர்த்து அதில் போட்டு அந்த குப்பைகளை எல்லாம் போட்டு வைப்பாங்க. வச்சு அந்த சாணத்தை கரைச்சி அப்படி ஊற்றி என்ன வச்சாங்கன்னு சொன்னால், ஒரு மாத்தியால் அந்த அந்த இந்த இந்த இலையெல்லாம் பாருங்க, என்ன இந்த அந்த எல்லாம் வேலையெல்லாம் போட்டு வந்து வச்சோடனே எல்லாம் கிளியர் ஆகிடும். அப்போ அதை நினைச்சுவாங்கன்னு சொன்னால், அதில் இருந்த மாத்தியால் பசலை போய்த்து அந்த பசலை போட்டு தலை செய்கிறாங்க.